भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः श्रयङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न दाक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति शांति शांति. சென்ற வகுப்பில் முண்டகோபனிஷத்தினுடைய இரண்டாவது முண்டகம், இரண்டாவது கண்டம், 9வது மந்திரத்தினுடைய சொற்களை மட்டும் அறிமுகப்படுத்தினோம். அந்த வகுப்பில் நாம் ஆத்ம விசாரம் செய்தோம். நான் என்பதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நாம் அறிந்தோம். ஒரு பொருள் முழுவதும் அறியாமல் இருக்கலாம் அல்லது மிக தெளிவாக அறிந்திருக்கலாம். இரண்டு விஷயத்தில் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றும் தெரியாத பொருளிலிருந்து நமக்கு பிரச்சனை எதுவும் வருவதில்லை. நமக்கு அதை பற்றி தெரியாது. முற்றும் தெரிந்த பொருளை பற்றி நமக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, அது பிரச்சனையும் தருவதில்லை. எந்த ஒரு பொருள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறதோ அது குழப்பத்திற்கு காரணமாகிறது. அதன் மீது ஒவ்வொருவரும் புது கருத்துக்களை செலுத்த வேண்டியிருக்கிறது. நான் என்கின்ற விஷயம் அனைவரும் அறிந்த ஒன்று, அனுபவமாகின்ற ஒன்று. அனுபவம் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. யாருக்குமே ஆத்மாவின் அனுபவம் இல்லை என்று சொல்ல வேண்டியதில்லை. ஆத்மா என்பது நான் என்பதை எல்லாரும் எல்லா கணமும் எல்லா நேரமும் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுபவத்திலும் இருக்கிறது, அறிவிலும் இருக்கிறது. ஆனால் தெளிவான அறிவில்லை. அனுபவம் இருந்திருக்கிறது, அதை பற்றி நமக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தெளிவான அறிவு ஆத்மாவின் மீது புகுத்தினால் அதுவே மோட்சம், விடுதலை என்று சுருதிகள் நமக்கு சொல்லுகின்றன. ரொம்ப எளிமையான முறைதான். சூரியனுக்கு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி அதனுடைய சுய ஒளி. சூரியனை விளக்கி காட்டுவதற்கு கைவிளக்கு தேவையில்லை. யாதொன்றுக்கு சுய விளக்கம் இருக்கிறதோ அது தன்னை கொண்டே மற்றவற்றையும் அறியும், தன்னையும் அறியும். ஆத்மாவானது சுய அறிவுடையது, போதஸ்வரூபமானது. போதம் என்றால் ஞானம் அல்லது அறிவு. போதமே அதனுடைய ஸ்வரூபமாக இருப்பதனால் அது எப்போதும் அறிந்து கொண்டே தான் இருக்கும். எப்போதுமே அறிந்து கொண்டிருப்பதனால் ஆத்மா தன்னையே அறிகிறது என்று சொல்லக்கூடாது. எப்பொழுது ஒன்று அறிகிறது என்று சொல்கிறோமோ அது ஒரு காரியமாகிறது, ஞான காரியம். அதற்கு முன் அறியப்படாமல் இருந்து இப்பொழுது அறியப்படுகிறது, இந்த நிமிஷத்திலிருந்து தெரிய வருகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்போது அந்த பொருள் மீது அறிதல் என்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறோம். ஒரு புஸ்தகம் இருட்டறையில் இருக்கிறது, உங்களுக்கு தெரியலை, விளக்கு போட்ட உடனே தெரிகிறது, அப்போ அறிவுக்கு வருகிறது. அப்போ ஒரு அறிதல் காரியம் நம்ம நடத்துகிறோம், ஞான காரியம்னு சொல்கிறோம். அந்த ஞான காரியத்திலே இதற்கு முன் தென்படாத அந்த புத்தகம் இப்பொழுது தென்படுகிறது. அதுபோல இந்த ஆத்மா ஒரு காலத்தில் தென்படாமல் இருந்து திடீரென்று ஞானத்தால் தென்படுகிறது என்று சொல்ல முடியாது. அறிவற்ற பொருளுக்கு அது மாறி இருக்கலாம். ஒளியற்ற பொருளுக்கு ஒளி கொடுத்த பிறகு அது விளங்கலாம். ஆனால் ஒளியே சொரூபமாக இருக்கின்ற ஒன்றுக்கு ஒளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல போதமே சுரூபமாக இருக்கின்ற, ஞானமே அறிவே சுரூபமாக நான் என்று எக்காலமும் ஸ்புரித்து கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு அதை திடீரென்று அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறிவிக்க வேண்டும் இன்னொரு அறிவும் இல்லை. எப்படி சூரியனை காட்டுவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லையோ ஆத்மாவை காட்ட இன்னொரு அறிவு தேவையில்லை. ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏன்னால் அது அறிந்தவாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை ஏன் நாம் சமாதியில் அடைய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது, விளக்கப்பட வேண்டியதில்லை. அப்படி இருந்ததும் ஆத்மாவின் அனுபவத்தை தேடி சிலர் சமாதிக்கு செல்கிறார்கள். நிர்விகல்ப சமாதி என்று பெயர். அந்த நிர்விகல்ப சமாதியில் தான் ஆத்மா தோன்றும் என்றால் அது இருட்டறையில் இருந்த புஸ்தகத்துக்கு யாரோ ஒளிச்சம் அடித்து அந்த காட்டி கொடுத்தது போல
ஒளியற்ற பொருளாக இருக்கின்ற ஒரு புஸ்தகத்துக்கு ஒளியூட்டி அதை இருப்பை காட்டுவது போல நம்ம ஆத்மாவுக்கு நாமே வெளிச்சம் அடித்து அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நிலை ரொம்ப அது அபத்தமாக இருக்குது. எந்த ஒரு புத்திமானுக்கும் இது ஏற்ற கருத்து அல்ல. ஆத்மா ஒன்றை வெளிச்சப்படுத்துவதற்கு ஒரு பொருள் கிடையாது. அது சுய ஒளியுடையது. அதை அறிவுபடுத்துவதற்கோ விளக்குவதற்கோ இன்னொரு விளக்கு வேண்டியதில்லை. அது தன் விளக்கமுடையது, தற்சான்றுடையது, தன்னையே சான்று செய்கிறது, செல்ஃப் எவிடென்ட். அந்த தற்சான்றுடைய தன் விளக்கமுடைய ஒன்றை நாம் எப்பொழுது இல்லாமல் இருந்து இப்பொழுது பெறுகிறோம். இப்போ சமாதியில் சென்றால்தான் அதை அனுபவிக்க முடியும் அப்படின்னா அது தவறு. உங்களுக்கு ஆத்மாவை பற்றி அறிவில்லைன்னு அர்த்தம். இவ்வாறு இருக்கின்ற ஆத்மாவை நான் சமாதியில் அடைய வேண்டிய அவசியமில்லை என்று ஒருத்தன் அறிந்து கொள்வது தான் உண்மையான அறிவு, ஆத்மா அறிவு. அதில் ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த சமாதி போகும்போது ஒரு இன்பம் கிடைக்குது, அதுக்காக போகிறாங்க. இன்பத்தை இந்த தொடர்ச்சி முடிச்சாக்க வரேன். ஆத்மா விசாரம் என்பது தன்னறிவு. நான் என்பதை பற்றி அறிய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கும் பொழுது, நான் என்பது அறிந்தும் அறியாமலும் இருக்கிறது, அனுபவித்தும் அறியப்படாமல் இருக்கிறது. அனுபவத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்றை திடீரென்று அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீதானது. உன்னை நீ அனுபவிக்கணுங்கிறது ஒரு அபத்தமான ஒரு சொல். இப்போ அனுபவம் எப்பவுமே இருக்கிறது. ஆனால் அது நான் என்பதிலே நான் அல்லாத பொருளெல்லாம் கலந்திருப்பதனால் அந்த கலந்திருக்கின்ற பொருளை அவசியம் நீக்க வேண்டியிருக்கிறது. அதை நாம் நீக்குவதற்கு துணையாக சாஸ்திரமும் குருவும் உதவுகிறார்கள். அவருடைய உதவியை பயன்படுத்தி நான் அல்லாததை நீக்கிவிட்டால் நான் என்பது சொல்லாமலே விளங்கும். அப்பொழுதுதான் தெரியும் அது முன்பே என்னிடம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நான் என்பதை ஒருவன் அறிகிறான், உணர்கிறான் அல்ல, அறிகிறான். சரி, இந்த சமாதி என்பது தன்னறிவுக்கு இல்லை. ஆத்மாவை அறிவதற்கு சமாதியை யாரை பயன்படுத்தினா, சமாதியில் உனக்கு அறிவு எப்படி ஏற்படும்? அனுபவம் தான் ஏற்படும். ஒரு அனுபவம் உனக்கு கிடைக்குது. உனக்கு தான் அனுபவம் எப்பவுமே சமாதி இல்லாத நேரத்துலையும் இருக்குது. ஆத்மா அனுபவம் நனவிலும் இருக்கிறது, கனவிலும் இருக்குது. ஆத்மாவின் அனுபவத்துக்கு இல்லாத நேரமே கிடையாது. அனுபவத்துக்கு நேற்று வரை ஆத்மா அனுபவிக்கலை, இன்னையிலேருந்து அனுபவிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆத்மா அனுபவம் எல்லா காலங்களிலும் இருக்கிறது. சமாதியிலும் இருந்துதான் இருக்கிறது. சமாதியின் மூலம் அனுபவம் கிடைக்கலாம், ஒரு விதமான கிளர்ச்சி அனுபவம் இதெல்லாம் கிடைக்கலாம். ஆனால் அறிவு கிடைக்குமா? அதுதான் நான் என்ற அறிவு கிடைக்குமா? ஏன்னா சமாதியிலே திருப்புட்டி என்று சொல்லக்கூடிய அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு மூன்றுமே இல்லை. அப்போ அறிவு சம்பந்தமான மூன்றுமே இல்லாத போது எப்படி அறிவு ஏற்படும்? இப்போ சமாதியில் இருந்தால் ஆத்மா உணரப்படலாம், ஆனால் அறியப்படுமா என்றால் அறிபவன் அங்கே இல்லாமல் போகிறான். அதனால் அறிவு காரியம் அங்கே நடக்கிறது இல்லை. ஒரு கால் சமாதியில் தான் இந்த மூன்றும் இல்லாத நேரத்தை சமாதின்னு சொல்கிறோம். அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு என்ற மூன்றும் இல்லாத காலத்தை சமாதி என்று சொல்கிறோம். நிர்விகல்பம் என்று சொல்கிறோம். விகல்பம் என்றால் அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் என்று மூன்றாக பிரிந்திருத்தல். இப்போ நம்ம விழித்திருக்கும் போது நாம் அப்படி தான் பார்க்கிறோம். அறிபவன், அறியப்படும் பொருள் இதில் இருக்கின்றன. நான் அறியும் பொழுது அறிவு என்று ஒன்று நிகழ்கிறது. இந்த மூன்று விகல்பங்கள், ஆல்டர்னேட்ஸ். விகல்பம்னா விதவிதமான வேறுபாடுகள், பேதங்கள்னு அர்த்தம். இந்த பேதங்கள் அபேதமாகி மறைந்து போகிறது நிர்விகல்பம் என்கிறோம். இப்போ நிர்விகல்ப சமாதிங்கிறது ஒரு அனுபவம் இல்லை, அனுபவிப்பனே இல்லாமல் போகுது. அனுபவம், அனுபவிக்கும் பொருள், அனுபவம் என்று மூன்று ஒன்றாகி விடுகின்ற நிலை. அதனால் அனுபவங்கிறவனும் அனுபவத்தில் கலந்து விடுகிறான். அனுபவம் என்பது ஒன்று அறிபவனிலே கலந்து விடுகிறது. ஒன்று ஏகவஸ்து இருக்கிறது. அந்த நிலை நிர்விகல்பம் ஞானம் என்று சொன்னால், ஏன்னா ஞானத்துக்கு அது நிர்விகல்பம் தான் தேவைன்னு பல காலமும் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு உதவியை செய்கிறேன். இரவில் தூங்கும் பொழுதும் அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு மூன்றும் இல்லை. அதுவும் நிர்விகல்பம். அப்படி என்றால் தூங்கி எழுந்தவனெல்லாம் ஞானிகளாகத்தான் எழுந்திருக்கணும். யார் தூங்கினானோ அவன் தான் எழுந்துகிறான். அதனால் அஞ்ஞானி தூங்கினான், அஞ்ஞானி எழுந்து கொள்கிறான். நிர்விகல்பத்தினால் அவன் ஞானம் அடைவதில்லை. ஆகவே தன்னறிவு என்பது உபதேசத்தின் மூலம் தான் அறிந்து கொள்ள வேண்டும், தவிர அனுபவத்தால் பெறுவதல்ல. ஏனால் அனுபவ பற்றாக்குறை என்பதே ஆத்மா விஷயத்தில் இல்லை. மற்ற எல்லா விஷயத்திலும் அனுபவ பற்றாக்குறை இருக்கலாம். நான் அந்த அளவுக்கு அனுபவிக்கலைங்க, இதை அனுபவிக்கலை, அது அனுபவிக்கலை. இது 10, 100, 1000 பொருட்களை நீங்கள் சுட்டி காட்டலாம். ஆனால் என்னை நான் அனுபவிச்சதில்லைன்னு யாராவது சொன்னால்
அது நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ அனுபவ பொருள் அல்ல, அது அனுபவ சுரூபமாக இருக்கிறது. அனுபவ பற்றாக்குறை பற்றி நம்ம இப்போ பேசலை. இப்போ ஐயா கேட்டார், இப்போது நிர்மல்பத்தில் ஒரு அனுபவம் வருது அப்படின்னு ஒரு சொல்கிறோம். அது ஒரு ஆனந்தம், நான் ஒத்துக்கிறேன். ஆனந்தம் என்பது உண்டு. ஆனந்தம் 2 விதமான ஆனந்தத்தை நம்ம பார்க்கணும். ஸ்வரூபானந்தம்னு ஒன்று, அவஸ்தா ஆனந்தம்னு ஒரு உண்டு. ஸ்வரூப ஆனந்தம் என்பது அதனுடைய இயல்பானது, அதிலிருந்து பிரிவற்று அதிலே இருப்பது. அவஸ்தா ஆனந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட அவஸ்தையில் ஏற்படுவது. எந்த அவஸ்தை? இந்த அந்தக்கரணமாகிய மனம் தூங்கும் பொழுது அவஸ்தையில் இருக்குது, சுஷுப்தி அவஸ்தை. அந்த சமயத்தில் ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குது. அந்த கனவில் இருக்கக்கூடிய சொப்ன அவஸ்தா என்று சொல்லக்கூடிய கனவு அவஸ்தை, அந்த அனுபவத்தில் வேறொரு வகையான ஆனந்தத்தை அது அனுபவிக்கலாம், கலந்திருக்கலாம் சுகதுக்கங்களாக. நனவென்ற அவஸ்தையில் பார்த்தோம்னா இன்னொரு வகையான ஆனந்தம் நமக்கு கிடைக்கலாம். சமாதி என்கின்ற யோக சமாதியிலும் கூட ஒரு அனுபவம் வரப்படலாம், அதுவும் அவஸ்தா ஆனந்தம்தான். அதனால் அவஸ்தா ஆனந்தங்கள் வந்து செல்வது, அதனுடைய குறிப்பிட்ட கால எல்லைகள் இருப்பது. அது நிச்சயம் அது கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நேற்றெல்லாம் நல்லா இருந்தோம், இன்றைக்கும் அதே மாதிரி ஆனந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நேற்று கனவுல சுகமாக இருந்ததுனால அடுத்த கனவுல வரும்னு சொல்ல முடியாது. தூக்கத்தில் நமக்கு ஆனந்தம் இருக்குது, ஆனால் நம்ம அதை அனுபவிக்காமல் இருக்கிறோம். அதனால் ஆனந்தம் என்பதை அவஸ்தை மூலம் அறிவது என்பதுன்னா அதுக்கு பல வகைகள் இருக்கிறது. நிர்விகல்பத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு அவஸ்தை ஆனந்த அவஸ்தை, நிர்விகல்பத்தை உண்டு பண்ணால் உண்டாகுங்கிறதுனால அதுக்கு தியானமும் ஒரு வழி. லாகரி வஸ்துக்களை பயன்படுத்தினாலும் இந்த நிர்விகல்பத்தை அடைய முடியுங்கிறதுனால பழைய சாதுகள் வடநாட்டில் போனோம்னா அவங்களுக்கு இதே பழக்கமாக தான் இருக்குது. இந்த லாகரி வஸ்துக்களுடைய அடிமையாகி அதன் வசத்தினால் இருந்து நிர்விகல்பத்தை அடைந்து நான் ஆத்மாவை அனுபவிக்கிறேங்கிறார். ஆனந்தமான அந்த ஆனந்தம் அவஸ்தா ஆனந்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவஸ்தை என்பது தோன்றி மறைவது. நமது சொரூபானந்தமோ நித்தியானந்தம். அதை நாம் தோற்றுவிக்க வேண்டியதில்லை, அது இழக்க போகிறதும் இல்லை. அப்படி ஒரு ஆனந்தத்தில் நாம் இருந்து கொண்டு நாம் அந்த கரணத்தில் ஐக்கியத்தினால் உண்டாகின்ற ஒரு சொற்ப ஆனந்தத்தை நாம் பெரிதாக நினைக்கக்கூடாது. அதுதான் பூம வித்யா என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூம வித்யாவில் சங்கரனுடைய பாஷ்யத்தை நான் படிக்கும் பொழுது இந்த ஆர்குமெண்ட்டை தான் அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறார். அது அல்பம்னு சொல்லுது, மந்திரமே சொல்லுது. சாந்தோக்கிய உபநிஷம் சொல்லுது, பூமாவை தவிர மற்ற அனுபவங்கள் எல்லாம் அல்பம் என்று சொல்லுது. அந்த அல்ப ஆனந்தத்துக்கு நாம் அதை ஆடப்படாது. உன்னுடைய சொந்த ஆனந்தம், சொரூபானந்தம், உன்னுடைய சொத்தே அளவற்றதாக இருக்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொட்டு சொட்டு தேனுக்காக எதுக்கு நீ இவ்வளோ அல்லல் பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அது சொல்வதனால அந்த பூம வித்யாவை நாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பேசுவோம். பூமா என்பது பிரம்மத்திற்கு இன்னொரு பெயர். அதாவது நமக்கு நாம் கொடுத்து கொள்கின்ற இன்னொரு பெயர் பூமா. ஆத்மா என்றால் பூமா என்ற அர்த்தம். சரி, இந்த முகவரையோடு நாம் இந்த மந்திரத்துக்கு செல்வோம். வித்யதே ஹிருதய கிரந்தி, வித்யதே ஹிருதய கிரந்தி, சித்யந்தே சர்வ சம்சயः, சித்யந்தே சர்வ சம்சயः, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி, க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி, தஸ்மின் திருஷ்டே பராவரே. தஸ்மின் திருஷ்டே பராவரே. இது மனப்பாடம் போயிடுது. மனப்பாடம் பண்ணிக்கிறேன் நான் எப்பவுமே. அது கைவசம் இருக்கிறோம். ஒரு குட் டீச்சர், குட் ஸ்டூடெண்ட் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. நல்லது தானே. தியானம் செய்வதற்கு நமக்கு வேதாந்த சொற்கள் தான் நமக்கு முதல் வார்த்தை. அப்போ தியானத்துக்கு ஆரம்பிக்கும் போதே ஏதாவது ஒரு வேதாந்த சொல் எடுத்தால் போதும், மணிக்கணக்காக அதை பற்றி யோசனை பண்ணலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய சப்த அனுவித்த நிர்விகல்ப சமாதி என்ற அனுபவத்தை அடையணும் அப்படின்னா இந்த சமாதி உன்னுடைய சொரூபத்துக்கு கொண்டு போகிறது. இது அவஸ்தா இல்லை. இந்த சமாதி என்பது நிதித்தியாசனத்தில் நாம் அடைகின்ற ஒரு நிலை. அதுக்கு இந்த மாதிரியான வேதாந்த வாழ்க்கையில் நமக்கு பயன்படும். இது போல சில சொற்களை நாம் நினைவு வச்சுக்கிறது நல்லது. தஸ்மின் என்றால் எவன் ஒருவன், திருஷ்டே
பார்க்கிறானோ, எதை பராவரே, பரமும் அவரமும், பரம் அவரம், காரண காரியம், பராவரம் அப்படின்னு சொல்றோம். காரணமும் காரியமும். எவன் ஒருவன் காரண காரியத்தை திருஷ்டே என்றால் மிக நிச்சயமாக ஐயமின்றி தெரிந்து கொள்கிறானோ, அந்த நிலையில் அவனுக்கு இந்த 3 பலன்களும் கிடைக்கிறது. இதுதான் ஞான பலன். அந்த பராவரமாக இருப்பது எது என்றால் அது பரம்பிரம்மம். அதுதான் காரணமும் காரியமுமாக இருக்கிறது. ஆத்மாதான் மனதாகவும் அதை அறிகின்ற ஆத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே பொருள் பரம் அவரமாக இருக்கிறது. உங்களின் நிலையிலே நீங்கள் தியானம் செய்யும் பொழுது நான் என்று ஸ்புரிக்கின்ற என்னுள் இருக்கின்ற அந்த போத வஸ்து, போத பொருள் பரம் அவரமாக இருக்கிறது. தன்னிலையில் அது பரமாக சுத்த சைதன்யமாக இருக்கிறது. விவகாரத்தில் அது மனதாக வடிவடிக்கிறது. இப்போ மனம் என்பதும் ஆத்மாவே தான். ஆத்மா விவகாரத்திற்கு வரும் பொழுது மனம் என்றும், விவகாரத்தில் இல்லாத போது அது ஆத்மா என்றும் அது அறிந்து கொள்கிறது. அப்படின்னு நினைக்கும் போது இதுதான் பராவரம்ன்றது. அப்போ ஒருவன் எப்படி அறிஞ்சிக்கணும் தன்னை? நான் மற்றவரோடு பேசிக்கொண்டிருக்கிறேன், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன், உணவருந்துகிறேன், அல்லது நோய்வாய்ப்பட்டு துன்பத்தில் இருக்கிறேன், எந்த அனுபவம் இருந்தாலும் அதை அந்த கரணத்தை கொண்டு அவன் அறிவதனால் அதை காரியம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அது காரணம் என்று எடுத்துக்கூடாது. அது காரியம் எதனொன்று அவனுடைய காரணத்திலிருந்து தோன்றிய காரியம் என்று நினைக்கணும். அது அவரமாகும். அந்த அவரம் என்று சொல்லக்கூடிய காரிய வஸ்து, காரியங்கள் எல்லாமே அறியப்படுகிறது உடனுக்குடன். அந்த அறிதலாக நிகழ்ந்து பரம்தான். அப்போ பரம் அறிந்து கொண்டிருக்க, அவரம் அதனால் அறியப்படும் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அப்போ பரத்தை சத்தியம் என்றும் அவரத்தை நாம் மித்யா என்றும் சொல்லலாம். எதெல்லாம் காரியமோ அது மித்யா. காரியம் என்பதே பொய், காரணம்தான் மெய். இதை நம்ம மறந்துடக்கூடாது. காரியம்னு ஒன்று கண்டுபிடிச்சோம்னா உடனடியாக உங்களுக்கு மைண்டில் ஒரு பெல் அடிக்கணும், இது மித்யா. காரணம் என்பதை பார்த்த உடனே நமக்கு அது காரியமான்னு வெரிஃபை பண்ணணும். அது காரியமாக இருந்தால் அதுவும் மித்யா தான். எதுக்கு காரணமில்லாத ஒரு காரணம் இருக்கிறதோ அது மட்டும்தான் சத்தியம். ஏனென்றால் அது காரணம்தான் தவிர அது எப்பவும் காரியமாகாது. இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் காரியமே என்று தோன்றிய உடனே அது பொய் என்று விட்டுடணும். அப்போ அவன் இடையும் வழியும் அவனும் ஒன்றே தான் அவன் சொல்கிறாரு. அதே சார், அவனை இடையும் வழியும் அவனும் ஒரே சமாசாரம். அது இது பரம்பரம் தான். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அவனை அடியும் வழி அவனே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது நமக்கு பிரமாணம் இல்லை. அது அவங்க யார் பாடலாசிரியர் தான் எழுதலாம். வேத மந்திரத்தில் தான் நம்ம எப்பவும் நம்முடைய நிலைப்பாடு இருக்கணும். வேதத்தில் திருஷ்டே பராவரே என்று சொல்கிறத அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன்னா வேறொரு மொழியில் அது மாறிடுச்சுன்னு வைங்க, அவங்க அதே அர்த்தத்தில் தான் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த சொல்ல கொண்டே நம்ம பார்ப்போம். எவன் ஒருவன் பரத்தையும் அவரத்தையும் பார்க்கிறானோ தஸ்மின் அவனுக்கு இந்த 3 வித்யதே, சித்தியந்தே, க்ஷீயந்தே என்று சொல்லக்கூடிய இதய கிருந்தியும் இந்த சம்சயங்களும் கர்மங்களும் அழிகின்றன என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ பரம் அவரம் என்பதை தான் நம்ம கவனிப்போம். நமக்கு காரண காரியம்னு உதாரணத்தை கொடுத்துரும்னா மன உதாரணத்திலேயே நின்றுடும். அதனால் முதல்ல நான் தனக்குள்ளே போங்க. இந்த அறிபவனை பற்றி பிரச்சனை தான் இப்போ. அப்போ உன்னிடத்திலே அறிபவனும் இருக்கிறான், அறியப்படும் பொருளும் இருக்கிறது. அறியப்படும் பொருள்கள் தோன்றி மறைவதனாலையும் அதுக்கு காரியங்கள் இருப்பதனாலும் அது காரிய வஸ்தாக இருப்பதனால் அது அவரம், அது கீழானது. பரம் என்றால் அதற்கு மேலானது. அப்போ மேல் கீழ் என்று நாம் சொல்கிறோம். எந்த அடிப்படையில் சொல்கிறோம் என்றால் பரமானது தோற்று மறைவில்லாமல் எப்பொழுதும் இருப்பது, அவரம் என்பது தோன்றி தோன்றி மறைவது. அப்போ 2 விஷயம் அங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரம் சத்தியம்,
அவரம் என்பது மித்யா. மித்யா என்பது காரியம். சத்தியம் எப்பொழுதும் காரணம். இதற்கு இன்னொரு காரணம் மேலே கிடையாது. தனக்கு ஒரு காரணம் இல்லாமல் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது, காரணமாக மட்டுமே இருப்பது. ஏன் அது காரணம்னு சொல்கிறேன்னா, காரியம் ஒன்று இருப்பதனால. காரியம் இல்லாத போது அது காரணம் கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆத்மா அறிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னோம்னா கூட அது தப்பு தான். ஏனென்றால் அது அறிவதற்கு இன்னொன்று இருந்தால் அது அறிதல் தொழிலை செய்வதாக நாம் சொல்லலாம். ஆத்மாவினுடைய நிலையில் இருந்து அது அறிதல் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த ஜகத்து, உலகம், மனம் என்று ஒன்று இருக்கும் பொழுது, அது ஆத்மாவை நாம் விளக்கும் பொழுது நாம் ஆத்மா அறியும் தொழில் செய்வதாக நாம் பேசலாம். அப்போ அஞ்ஞான ஸ்திதியிலே துவைதம் இருக்கிறது, ஞானத்திலே நமக்கு அத்வைதம் சித்திக்கிறது. அப்போ இது நம்ம பேசுகிறது அஜ்ஞான ஸ்திதியில் தான் பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்மிடம் என்று பராவரம் இருந்து கொண்டிருக்கிறது. ஞான ஸ்திதியில் வந்துவிட்ட பிறகு அந்த இருமை அங்கு சென்று விடுகிறது. நனவில் இருக்கும் பொழுது மட்டும்தான் உலகம் நான் என்று இருக்கிறது, அது அஞ்ஞான ஸ்திதி. தூக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நான் உலகம் இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் ஞானம் இல்லைங்க, இருந்தாலும் அங்கே அத்வைதம் இருக்கிறது. அத்விதீயம் இருப்பதற்கு ஒரே சான்று நமக்கு தூக்கம்தான். துவைதம் இருப்பதற்கு சான்று நம்முடைய பகல், கனவு. அதில் நான் உலகம் இருக்கிறது, நனவிலும் நான் உலகம் இருக்கிறது. நான் உலகம் இரண்டுமே இல்லாமல் போகின்ற அத்வைத நிலை எல்லாருக்கும் இருக்கிறது. அத்வைதமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. துவைதம் தான் இருக்குதுன்னு யாரும் நிரூபிக்கவும் முடியாது. ஏனால் அத்வைதமாக இருக்கின்ற நிலை மூன்று நிலையிலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது தெள்ளென தெரிவது நமக்கு இந்த ஆழ்ந்த உறக்கத்தில். இப்போ பரமவரம்ங்கிறத நம்ம பார்ப்போம். தங்கம் பரம் என்று வைத்துக்கொள்வோம். இதிலிருந்து தோன்றுகின்ற ஆபரணங்கள் அதெல்லாம் அவரம், அவரம்னு சொல்றோம். காரணம் இதெல்லாம் நாமரூபங்கள், காரியங்கள். இது காரணம், இது காரணம், இது காரியம். காரியங்கள் எப்பொழுது பார்த்தாலுமே நாமரூபங்களாக இருக்கும், தோன்றி மறைவதாக இருக்கும், அனித்தியமாக இருக்கும். இந்த குணங்களை நாம் வைத்து நாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னிடம் இருக்கின்ற பரம் அவரம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த உதாரணம் நம்ம அதை ஏற்கனவே நிறைய முறை நம்ம பார்த்ததுனால விட்டுடுவோம். நான் என்கின்ற வஸ்து இப்படி போட்டுக்குவோம், சும்மா உருவத்துக்காக. அது உருவம் கிடையாது, ஒரு டீச்சிங்காக நம்ம எடுத்துக்குவோம். இதில் ஒரு பாதியை பரம் என்று வைத்துக்கொள்வோம், ஒரு பாதியை அவரம் என்று வைத்துக்கொள்வோம். இப்ப நான் என்பதில் ரெண்டு இருக்கிறதை ஒருவன் அறிய வேண்டும். இதுதான் திருஷ்டம். நான் என்பதில் ரெண்டு இருக்கிறது. ஒன்று மாறாத நித்திய அம்சம், இன்னொன்று மாறுகின்ற காரிய அம்சம். மாறாத அம்சம் மாறியதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது இல்லாது போனால் இது கவனிக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, அது முழுகமாக இருக்கும், பரமாக இருக்கும். பரம் தன்னையே அவரமாக சிருஷ்டி செய்கிறது. அதுதான் நம்ம சிருஷ்டின்னு சொல்கிறோம். காலையில் தூங்கி எழுந்த உடனே நமக்கு எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது. அப்போ எங்கேருந்து அந்த தோன்றுகிறது? உன்னிடம் தானே தோன்றிருக்க முடியும். அப்போ நான் என்பது ஒன்று இருந்துட்டு தானே இருக்கு. காலையில் எழுந்தோடனே எண்ணங்கள் தான் நம்ம முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் உடலை பற்றி யோசிக்கிறோம், எல்லாம் வரும். எண்ணங்கள் இல்லாத நிலையிலிருந்து எண்ணங்களை நீங்கள் தோற்றுவிக்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது? வெளியேருந்து எங்கே வந்திருக்க முடியாது. அதனுடைய இருப்பு ஸ்தானம் எங்கே? எண்ணில் தான் இருக்கிறது. அந்த எண்ணங்களை நான் தான் அறிகிறேன். அந்த எண்ணங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறது யாரு? நான் தான். அப்போ எண்ணிலிருந்து தோன்றி என்னால் நிலை பெற்று என்னால் விளக்கம் உறுகின்ற அந்த அவரங்கள் எல்லாம் எண்ணங்கள் அல்லது விருத்திகள் என்று சொல்வோம். இந்த விருத்திகளாக இருக்கின்ற ஒரு நான் பகுதியும் விருத்திகளற்ற நான் பகுதியும் பரம் அவரம் என்று சொல்கிறோம். இப்போ நான் என்பதில் ரெண்டு இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு அல்ல, ஒரே பொருள் இரண்டாக அறியாமையில் தெரிகிறது. அறிந்தவனுக்கு அது இருக்கும்,
அனுபவத்தில் இருக்கும், ஆனால் அறிவில் இருக்காது. இதை தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அனுபவத்தில் இருக்கும், அறிவில் இருக்காது. இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். அப்போ அஞ்ஞானி என்ன செய்கிறான்? இந்த அவரமாகிய அந்த கரண விருத்திகள் இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் அல்லது சிதாபாசன், அவனுடைய துன்ப இன்பங்கள் எல்லாவற்றையும் அவன் பரம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தன்னின் நான் என்பதில் இது நடக்கதா நினச்சிக்கிறான். அவன் ரெண்டுத்தையும் ஒன்றாக பிசைஞ்சு ஒரு பொருளாக பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது அனுபவமே அவனுக்கு துன்பங்களை தருவதாக இருக்கிறது. எவன் ஒருவனுக்கு இந்த பரம் அவரம் ரெண்டுமே புரிய ஆரம்பிச்சிருச்சோ அவன் தெரிஞ்சுக்கிறான், ஓ, நான் என்பதில் பரம் என்ற வஸ்துவாகிய ஆத்மாவும் இருக்கிறது, அவரமாகிய காரியமாக இருக்கக்கூடிய அந்த கரணத்திலிருந்து தோன்றுகின்ற விருத்திகளும் இருக்கிறது. ரெண்டுமே சன்னிதானத்தில் இருப்பதனால, ஒன்றின் ஒன்று இருப்பதனால பரத்தினுடைய இந்த சேதன சக்தி அதில் பாய்ந்து இது அறிவுடையதாக இருக்கிறது. அறிவற்ற பொருள் எப்படி புஸ்தகத்துக்கு இருட்டில் இருக்கும் பொழுது படிக்க முடியல, ஆனால் வெளிச்சு போட்டவனு தெரிகிறதோ, அது பிற பொருளை வாங்கி தன் விளங்கு வருவது போல இந்த பரம் என்பது சுய விளக்கமுடையது. அவரம் என்பது பெறுகின்ற இந்த சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய ஆபாச ஒளியில் வெளிப்படுவது. இது ஒளி தருகிறது, இது ஒளிப்படுத்தப்படுகிறது, இது விளங்குவது, இது விளக்கப்படுவது. அப்போ இது விளக்கு, இது விளக்கப்படுவது. இது தன்னில் இந்த நடக்கின்ற நிகழ்ச்சியை ஒருத்தர் தெளிவாக பார்க்க தெரிஞ்சுக்கணும். விளக்கப்படும் பகுதியை நான் என்று வாழ்ந்தால் அது விவகாரத்தில் வாழ்வது. இது மட்டுமே நான் என்று நினைத்தால் அது சம்சாரம். ஞாபகப்படுத்துகிற பாருங்க. விளக்கப்படுகின்ற எண்ணங்களை அதுதான் நான் என்று வாழ்ந்தால் அது சம்சாரம். என்னால் அது விளக்கப்படுகின்ற அறிவுடன் வாழ்ந்தால் அது விவகாரம். அதே அந்த விவகாரத்தில் அவன் வாழும் பொழுது தன்னுடைய பாரமார்த்திகமாகிய பரம்பொருளை அவன் அறிந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த ஞானிக்கு பரம் தெரிந்து விட்டது, அது நான் என்றை அதை விளங்கி கொண்டான் என்றால் அவனுக்கு விருத்திகள் இல்லாமல் போயிடுமா என்றால் எல்லா விருத்திகளும் இருக்கும். கனவு, தூக்கம், விழிப்பு, வயோதிகம், மூப்பு, தின்பம், துன்பம் எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன தெரியும்? நான் என்பதில் இருக்கக்கூடிய பரவஸ்துவை அவன் அறிந்து கொண்டதனால் அவர வஸ்துக்களை பற்றிய மித்யாத்தன்மையை அவன் புரிந்து கொள்கிறான். இதில் என்ன புரிந்து கொண்டிருக்கிறான்னா, அனுபவம் இருக்கிறது, ஆனால் அறிவு வித்தியாசமாக இருக்கிறது. முன்பு இந்த அவர பகுதிக்கு சத்திய புத்தியை வைத்தான், இப்பொழுது அதன் மீது மித்யா புத்தியை வைக்கிறான். அது என்ன மித்யா புத்தி, சத்திய புத்தி என்று பார்ப்போம். ஒரு கயிறு இருட்டு அறையில் இருக்கிறது. இந்த கயிறு பார்ப்பதற்கு பாம்பு மாதிரியே தெரிகிறது. ஒருவர் இந்த கயிறை பாம்புன்னு நினைச்சிட்டார். இருட்டாக இருக்கிறதுனால, ஒரு மங்கிய ஒளினால அவர் ஏற்கனவே பாம்பு பயம் இருக்கிறவர். அந்த அறையில் ஏதோ இருக்குதுன்னு தான் தெரியுமே தவிர அது என்னன்னு தெரியாததுனால இவராக அது மீது பாம்பை பார்த்துடுறார். அவர் கயிறை பார்க்காம இல்லை, கயிறை தான் பார்க்குறாரு அவர். ஆனால் கயிறை கயிறாக பார்க்க மாட்டேங்கிறார், பாம்பாக பார்க்குறாரு. இப்போ புரியுதுங்களா? கயிறு இருக்கிறது, அவர் இல்லாத பாம்பை பார்க்கல, இருக்கின்ற கயிறை தான் பாம்பாக பார்க்கிறார். கயிறு இருக்கிறது, ஆனால் கயிறை பற்றிய தெளிவான அறிவு இல்லை. தெளிவான அறிவு இருந்திருந்தால் அவரிடம் பாம்பு தோன்றி இருக்காது. இப்போ என்ன பண்ணுறாரு? தெளிவான அறிவு இல்லாததுனால அதை பாம்பை அவர் பார்த்துட்டார். பாம்பை பார்த்தோன்னா அவருக்கு உண்டாகின்ற பயம் எல்லாம் உண்மையாக இருப்பதனால அந்த பாம்பின் மீது இப்பொழுது அவருடைய புத்தி சத்திய புத்தி, அந்த பாம்பு உண்மை என்று அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால் அவர் பயந்துட்டு இருக்காரு. எது இப்படி தப்பிக்கிறது என்ன வழி? ஏதாவது செருப்பு இருக்குமா, கத்தி இருக்குமா, கவடாக இருக்குமா, ரூமை திறந்து போகிறதுக்குள்ளே துரத்திடுமோ, எல்லா விதமான எண்ணங்களும் அவருக்கு ஏக காலத்திலே தோன்றி குழப்பம் வரும்பொழுது பாம்பு சத்தியம் என்பதை அவர் உறுதி பண்ணிட்டார். அந்த சத்திய புத்தி இருக்கிறது. லைட்டு போட்ட உடனே கயிறுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க. இப்போ பாம்பு மறைந்து விட்டது. இப்பொழுது அந்த பாம்பின் மீது அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பாம்பு மறந்தா போகும்?
இப்போ அவர் பார்ப்பார், இந்த கயிறு என்னெல்லாம் வேஷம் போட்டு நமக்கு பாம்பெல்லாம் காமிச்சுது அப்படின்னு. அது ஏன் பாம்பாக காட்டுறதுக்கு என்னென்ன இருக்குதுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார் இல்லையா. இப்போ அந்த பாம்பின் மீது அவருக்குன்ற புத்தி என்ன? அது சத்தியா புத்தின்னு சொல்ல முடியுமா? அது பொய் என்று தெரிந்து கொள்கிறார். அப்போ பொய் என்று தெரிந்து கொண்டு இப்போ அவர் கயிறை பார்க்குறார். அந்த பாம்பின் மீதான நம்முடைய புத்தி எப்படிப்பட்டது என்று பார்த்தோம்னா, ஆனால் அந்த அஞ்ஞான காலத்திலே, இருட்டறையிலே, அறியாமையிலே அது சத்தியமாக இருக்கிறது. ஞான விழிப்பிலே அதே பாம்பு நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் அதை பற்றி பொருட்படுத்தாமல் வாழ்கின்ற ஒரு நிலையை பார்க்குறோம். அது பேர் மித்யா புத்தி. அந்த பாம்பு இனிமேலும் பாம்பு மாதிரி யாராவது சொன்னால் கூட அவர் மித்யா புத்தியில் சொல்லுவார், அது ஏன் பாம்பாக பார்க்குறீங்க, அது கயிறு தான் அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். இந்த புத்தி விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில மற்ற எல்லா விஷயத்திலும் பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே ஆபரணங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆபரணம் இருக்கிறது, தங்கத்தில் இருக்கக்கூடிய மாலை. இந்த மாலையை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாக அழகாக தான் வந்துடுது. இந்த மாலை, தங்க மாலையை நம்ம பார்க்கும் பொழுது இதன் அழகையும் இதனுடைய வடிவமும் இதன் நுணுக்கமும் நம்ம தங்கத்தை தற்காலிகமாக பார்க்க வட்டாமல் செய்கிறது. அதுவரை நாம் அதன் மீது வைத்திருக்க புத்தி காரிய புத்தி, தங்கத்தினுடைய காரியம் அவரத்தில் இருக்கிறோம். அந்த சமயத்தில் நமக்கு பரமாகிய தங்கத்தின் மீதான புத்தி இல்லை. இது தற்காலிகமாக அது மறைக்கிறது. ஆனால் இது நமக்கு நல்லாவே தெரியாது தங்கத்தில் செய்தது. நம்ம சோதிச்சு பார்க்குறோம், இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, ஆனால் தங்கமா இல்லையான்னு பார்த்துடலான்னு பார்க்கும்போது தங்கம்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ காரண புத்தி வந்துடுது. இப்போ அதனுடைய மதிப்பு அதிகமாகிடுச்சு. முன்னே நம்ம பார்க்கும்போது மதிப்பு கொடுத்ததை விட இப்போ அதிகமான மதிப்பு நம்ம தருகிறோம். அப்போ நம்மக்கிட்ட ரெண்டு புத்தியும் ஒரே நேரத்தில் இருக்குது இல்லையா. அவரமும் இருக்கிறது, பரமும் இருக்கிறது. அதனால் அவனுடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்குது, தெளிந்ததாக இருக்கிறது, ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. இப்போ அவனுக்கு அது செம்பா இருக்குமோ பித்தளையாக இருக்குமோ அப்படின்ற கவலையெல்லாம் இல்லை. தங்கமாக இருக்கிறது, நகையாகவும் இருக்கிறது கொண்டிருக்கிறது. அதனால் இவன் விவகாரத்தை நல்லா பயன்படுத்துகிறான். இப்போ என்ன இந்த விவகாரத்தில் இந்த ஞானத்தோடு இந்த தங்கத்தை எப்படி பயன்படுத்துவான்? இதை பத்திரப்படுத்தணும், அழுக்குப்படுத்தக்கூடாது. அது முறுக்கி மடித்து இடிச்செல்லாம் வைக்கக்கூடாது. அதை வீட்டில் பெட்டிக்குள்ளே வைக்கும்போதும் அதே மாதிரி விருந்த நிலையில் அதை வைக்கணும் அப்படின்ற எல்லா விதமாக செய்கிறான். அதுக்கப்புறம் அது பேழையில் போட்டு பத்திரமாக பண்ணுறான். இப்போ விவகாரம் எப்படி நடக்குது பாருங்கள். விவகாரத்தை இப்போ ரொம்ப அறிவுடன் பயன்படுத்துகிறான். இதே பொருளுடைய தன்மை வேறையாக இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த பரம் என்பதனுடைய தன்மை மாறி இருந்ததுன்னா, இது பித்தளைன்னு நினச்சிதுன்னா அவன் என்ன சொல்லுவான்? அதை கவலைப்பட மாட்டான். பாத்ரூம்லேயே மாட்டிகிட்டு வருவாங்க, கழுத்தில் மாட்டிக்குவாங்க. அப்புறம் அது எங்கெங்கன்னு தேடும்போது எங்கே இருந்து பரவாயில்ல பித்தளை தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அது பாத்ரூமில் கிடச்சின்னா சரி எடுத்துக்கணும் நீங்கள் வை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் பொழுது அதுவும் ஒரு விவகாரம் தான். இந்த விவகாரத்தினுடைய வித்தியாசம்லாம் எதனால் வருது? பரம் தெரிவதனால. அப்போ விவகாரத்தை நாம் எப்படி டீல் பண்ண முடியுது? இல்லை என்றால் நமக்கு விவகாரம் சத்தியமாயிடும். சத்திய புத்தி நமக்கு இந்த காரியத்தில் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த உண்மையான சத்தியமாக இருக்கக்கூடிய பொருள் மீது நமக்கு அறிவில்லாமல் போயிடும். அப்போ ஞானத்திலே ஒருவன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய புத்தியில் ரெண்டுமே இருக்கிறது. எதில் சத்திய புத்தியை வைக்கணும், எதில் மித்யா புத்தியை வைக்கணும் என்று தெரிந்து கொண்டு வாழ்கிறான். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பராவரம், திருஷ்டே பராவரே. இப்போ இந்த அறிவை நாம் எதை கொண்டு அறிந்தோம்? இது தானே அறிந்து கொள்ள முடியாது இல்லையா. யாரோ ஒருத்தர் அறிவித்தால் தான் அறிய முடியும். எல்லா குழந்தைகளுமே பிறந்ததுக்கு போதே நான் ஆத்மா, நான் அளவற்றவன், நான் பூர்ணமான வஸ்து, நான் போதஸ்வரூபமானவன், இந்த உடம்பு மனம் போன்றதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட காரிய காரணங்கள், இதை நான் விவகாரத்தை நான் பயன்படுத்துவேன், அது என்னால் தோற்றுவிக்கப்பட்டது என்று இந்த ஞானத்தோடு யாரும் பிறக்கிறதில்லை. அப்படி ஒரு பிறப்பு இருந்ததுன்னு சொன்னால் எல்லா குழந்தைன்னா அது சிருஷ்டின்னு சொல்ல முடியாது. அவங்க ஒன்றுமே செய்ய போகிறதில்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க? விவகாரத்தில் எல்லாமே பிரகிருதி பார்த்துக்கும், ஆத்மாவுக்கு ஒரு காரியம் இல்லை, நான் எந்த காரியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க இருக்கலாம் இல்லையா. அதுவும் ஒரு தவறான ஒரு உபதேசம் ஆகிடும். மனிதனுக்கு
எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டும் தன்னறிவும் உலக அறிவும் மறைக்கப்பட்டு தான் பிறக்கிறது. அறிகின்ற திறமை கொடுக்கப்பட்டாலும் ரெண்டும் மறைக்கப்பட்டு தான் பிறக்கிறது. அந்த மறைப்புக்கு பேர் அவித்யா என்று பெயர். இப்போ அந்த அவித்யா பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அவித்யா என்பதை அறியாமைன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அறியாமை, இது அவித்யா. வித்யா என்றால் அறிவு, அவித்யா என்றால் அறியாமைக்கு இன்னொரு உதாரணம் தமஸ்ன்னு சொல்லுவாங்க, இருள் என்றும் சொல்லுவாங்க. அறியாமை பாம்பு உதாரணத்துக்கு போவோம். கயிறை நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது நமக்கு தெரியுது. அந்த இருட்டு அறையில் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது பாம்புன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அந்த இருக்கிறது என்று தெரியும் இல்லையா, அதோடைய தன்மை என்ன நமக்கு தெரியல. இப்போ நாம் சாமான்யமாக அறிகிறோம் ஏதோ ஒன்று இருக்குது, விசேஷமாக அது கயிறுங்கிற அறிவில்லை. அப்போ அங்கே இருக்கின்ற கயிறு சாமான்யமாக ஏதோ ஒன்று இருக்கிறது, அஸ்தி என்று தெரிகிறது. அது கதம், அது என்ன என்று நமக்கு தெரியல. அப்போ நமக்கு அது தெரியாதனால நாமளாக அது மீது ஒன்று சுமத்தி பார்க்கிறோம். அது பேர் அத்தியாசம் என்று பெயர். அது நாம சுமத்தி பார்த்துட்டோம்னு சொன்னால் அது ஜீவ சிருஷ்டி ஆகிடுது, நம்முடைய அத்தியாசம் ஆகிறது. அப்பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? பாம்பு அஸ்திங்கிறோம், சர்ப அஸ்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாமானியம் என்பதில் நாம் ஒரு விசேஷத்தை போடுறோம். சாமானியமான ஒரு அறிவின் மீது விசேஷ அறிவை நம்ம வைக்கிறோம். இந்த விசேஷ அறிவு தப்பாக போகிறதுனால அது பிராந்தி ஞானம்னு சொல்கிறோம். பிரமாணத்தினால வரல. அப்போ இந்த பிரமாணத்தினால வந்ததுன்னா அது கயிறுன்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ சாமானிய அறிவோடு அதனுடைய விசேஷ அறிவும் கிடைக்கிறது. ஏதோ ஒன்று இருக்கிறது என்றும் தெரிகிறது, அது சாமானிய அறிவு. அது கயிறு தான் என்று இருக்கின்ற விசேஷ அறிவும் ஏற்படுகிறது. எதனால? சரியான பிரமாணத்தினால். சரியான பிரமாணம் இல்லைன்னாக்கா, நம்ம கைவசம் இருக்கிற பிரமாணம், நம்முடைய அறிவை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது நாம் பாம்பு என்று பார்க்கிறோம். அப்போ சாமானிய அறிவும் இருக்கிறது, ஆனால் அதன் மீது விசேஷ அறிவு தவறாக ஏற்படுகிறது. அது பேர் பிராந்தி ஞானம் சொல்றோம். பிராந்தி ஞானம். இப்போ பிராந்தி ஞானம் ஏன் ஏற்படுகிறது? சரியான பிரமாணத்தை கையாளதனால. அப்போ நான் என்பது எல்லாருக்கும் சாமானியமாக தெரிகிறது, எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்னு தெரியும். ஆனால் அதனுடைய விசேஷமான சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம் என்ற அறிவு யாருக்கும் இல்லை. இப்போ சாமானிய ஞானம் இருக்கிறது, விசேஷ ஞானம் இல்லை. நான் இருக்கிறேன் என்பதை ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியானவளை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மீது இவங்களாக சுமத்தி பார்த்துக்கிறார்கள். எப்படி கயிறின் மீது பாம்பை சுமத்தி பார்ப்பது போல நான் இருக்கிறேனுங்கிறத சாமானியமாக அறிந்து கொண்டு விசேஷமான அறிவை பிராந்தியினால் போட்டுக்கொள்கிறார்கள். அது பிராந்தி ஞானம். பிரமாணத்தினால் உண்டாகலை. எந்த பிரமாணத்தில் அவங்க பயன்படுத்தினாங்க? அவங்க பயன்படுத்த பிரமாணம் உலகம் என்னன்னு சொல்லுதோ, நீ தான் உன் பேர் குமார், நீ இந்த ஜாதியில் பிறந்த, இந்த மதத்தில் பிறந்த, உனக்கு பேர் இதுக்கு பின்னாடி இந்த ஜாதி பேரை நீ போட்டிக்கலாம், நீ ஓபிசி எம்பிசி ஏதாவது ஒன்று போடணும், உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், உனக்கு வாய்ப்பு கம்மியை, அப்படின்லாம் நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நாம இந்த நான் என்பதில் மீது நாம் என்னை பற்றி செய்துகின்ற பிராந்தி ஞானம். என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? இது பிராந்தி ஞானம். பிராந்தி ஞானம் தான். எப்போ அது பிராந்தி ஞானம் போகும்? சரியான பிரமாணத்தில் வரும்பொழுது. இப்போ நமக்கு பயன்படுத்துகிற பிரமாணத்தில் நம்ம பயன்படுத்தணுமான்னு விசாரிச்சோமா? இது கயிறு தானாங்கிறது, நம்ம பாம்பு தானாங்கிறது விசாரிக்கவே இல்லைல்ல. அப்போ லைட்டை போட்டு கரெக்டாக அது சரியான தெரிஞ்ச பிறகு தானே சொல்லணும். இருட்டில் ஒன்று பொருளை பார்த்துட்டு நீ பாம்புன்னு முடிவு பண்ணும்போது தெரியணும். இருட்டில் பல பொருட்களை பலவாக தெரியலாம் என்ற அறிவு இருந்திருந்தால் சரியான பிரமாணத்தை யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ லைட்டை நீ போட்டு பார்த்துருப்பேன். ஆனால் லைட்டை போடாமலே நம்ம பாம்புன்னு முடிவு கட்டு வாழ்வது பயப்படுவது போல நாம் சரியான பிரமாணத்திற்கு நாம் செல்லவே மாட்டேங்கிறோம். பிராந்தி ஞானத்தை நாம் சத்திய புத்தி வைத்து விட்டோம். இது உண்மை என்று முடிவு கட்டிவிட்டோம். அதனால் எல்லாருமே சம்சாரி, நான் சம்சாரி என்பதை நிச்சயம் படுத்தி கொண்டு
அதன் மீது சத்திய புத்தியை வைத்திருக்கிறார்கள். இதுதான் இப்போ இந்த நான் என்பதனுடைய விசேஷ அம்சமாகிய சத்தியம், ஞானம், அனந்தம், அதுதான் நான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய பிராந்தி ஞானத்தை நீ விட்டுவிட வேண்டும். இது நீ பிரமாணத்தில் பெற்றிருக்கலாம். உனக்கு பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணத்தில் இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் சப்த பிரமாணம் என்கின்ற இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. அதுதான் முடிவான பிரமாணம். எந்த பிரமாணம் வேறொரு பிரமாணத்தால் பாதிக்கப்படாதோ அதுதான் முடிவானது. ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணத்தினால நீக்கப்படலாம். சமமான பிரமாணம். இப்போ நான் கண்ணால் ஒரு பொருளை பார்க்குறேன், அந்த கலர் நான் ஒரு நிறம்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் பார்த்து அது நீங்கள் பார்த்தது தப்புங்க, உங்கள் கண்ணில் கோளாறு அப்படின்னு சொன்னார்னா அவர் கண்ணை வச்சு தான் அதை நிரூபிக்கணும். நான் காதால் கேட்டேன் இது மஞ்சள் இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது. அந்த பிரமாணத்தை கொண்டு தான் அந்த பிரமாணத்தை பண்ணணும். அப்போது இந்த பிராந்தி பிரமாணத்தை நாம் சப்த பிரமாணத்தினால் பொய் என்று சொல்லணும்னு சொன்னால் அது உண்மையை நீ நிரூபிக்கணும்னு சொன்னால் சப்த பிரமாணத்தை கொண்டு தான் நீ நிரூபிக்கணும். சப்த பிரமாணத்தான் அது சத்தியானந்தன்னு சொல்லிச்சுன்னு சொன்னால் நீ பிரத்யட்சத்தை வைத்துக்கொண்டு அது சத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆர்குமெண்ட்டும் உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பிரமாணத்தை முதல் ரூல், ஒரு பிரமாணம் பிரமை என்றால் சரியான பிரமாணத்தை ஒன்று கண்டு கொடுக்கணும். உதாரணமாக காணல் நீர் எடுத்துக்கும். காணல் நீர் பிரமை காட்சினால இருக்குது. ஆனால் நமக்கு அந்த விஷயம் தெரியாத வரைக்கும் நமக்கு தண்ணீர் உண்மைன்னு நினைக்கிறோம். இன்னொரு பிரமாணம் கிடைத்த உடனே நாம் அதை பொய்ன்னு நிரூபிச்சிடறோம். அல்லது பிளாஸ்டிக் பழம் இருக்குது. இந்த தட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பழங்கள்லாம் ஒரு அன்னாச்சி பழம், இதெல்லாம் எல்லாம் செயற்கையாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பிளாஸ்டிக்கில் மெழுகில் செய்யப்பட்டதாக இருக்கிறது. உன்னுடைய கண் பிரமாணத்தை நீ பயன்படுத்தி இது பழம்னு நிச்சயம் பண்ணிட்ட. ஆனால் ஸ்பரிசம் என்கின்ற இன்னொரு பிரமாணத்தை பயன்படுத்தி இது பழம் அல்லன்னு நிச்சயம் பண்ணியிருக்கிற. இந்த ரெண்டு பிரமாணத்தில் கண் பிரமாணம் இதுக்கு உதவாது. ஸ்பரிச பிரமாணம் தான் இதுக்கு உதவும். அப்போ ரெண்டு பிரமாணங்கள் இருந்தாலும் கூட, ரெண்டுமே உனக்கு அறிவை உறுத்தினால் கூட நிச்சயமான உண்மையான அறிவை தருகிறத நம்ம எடுத்துக்க முடியும். அப்போது அந்த காட்சி பிரமாணம் அபலம், பலமற்றது. இந்த ஸ்பரிசத்தால் தொட்டு பார்த்து நாம் உணர்ந்தது உண்மையான அது பலப்பிரமாணம். அப்போ அபல பிரமாணமா பலப்பிரமாணமான்னு பார்க்கணும்னு சொல்கிறோம். நான் என்பதிலே நான் சம்சாரி என்கிற முடிவு இருக்கிறோம் இல்லையா, அது அபல பிரமாணத்தில் எடுத்ததா, அதுக்கு பலப்பிரமாணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். நீ எடுத்துக்கொண்ட பிரமாணம் சரிதானான்? நீ எடுத்துக்கொண்ட பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்கிற? உன்னிடம் இருக்கின்ற இந்த 5 பஞ்ச பிரமாணம் சொல்லக்கூடிய பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், அபாவ பிரமாணம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 5 பிரமாணங்கள் மூலம் நீ முடிவு பண்ணியிருக்கிறாய். ஆனால் இன்னொரு பிரமாணத்தை நீ பயன்படுத்தவே இல்லை. எப்படி? இந்த கண்ணாலேயே பார்த்துட்டு அந்த வீட்டில் பழம் இருக்குதுன்னு நினச்சிட்டு போகிறவர் ஒரு நாளும் தொட்டு பார்க்கலன்னு வைங்க, அவர் அந்த முடிவோட 10 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன எப்போ வந்தாலும் உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பழம் வச்சுருக்கீங்க சார், உங்களுக்கு தோட்டம் எதாக இருக்குன்னு கேட்குறாரு. அது ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் வேறு எப்படி தான் இருக்கும். அது பிளாஸ்டிக் நாள் செய்யுது, அழுகவே போகாது. ஒரு நாளும் அவர் தொட்டு பார்க்கவே இல்லைன்னு சொல்லுங்கள். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாருன்னா அவரை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தன்னுடைய பிரமாணம் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறார். அது பிரம்மைன்றதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த நிலை பேர் அறியாமை. நான் பயன்படுத்துகின்ற பிரமாணம் தவறானது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அவித்யா. அவித்யாங்கிறது அறிவே இல்லாத நிலையில் தவறான பிரமாணத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பது தான் அவித்யா. ஏன்னால் புத்திக்கு அறிவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது அறியாமையில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம்? சரியான பிரமாணத்தை நான் என்கின்ற விஷயத்தில் இன்னமும் அது பயன்படுத்தவில்லை. அப்போ தன்னை பற்றிய தவறான அறிதல் இருக்கிறது, சரியான அறிதல் இல்லை. அதுக்கு பேர் அவித்யா என்று பேர். இதனால் அவித்யான்னு ஒரு பொருள் இருக்குதுங்க. அதில் இப்போ சில மதத்தில் அப்படி சொல்கிறாங்க, அவித்யா ஒன்று அப்படியே மூடி மறைக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நான் என்பது யாராலும் மூடி மறைக்க முடியும்? அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குது, அது முழுசும் தெரிந்து கொண்டிருக்கிறது, அனுபவத்தில் இருக்குது, அது யாரும் மறைக்கவே முடியாது.
அதுக்கு வந்து அவங்க ஆணவம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணவம் வந்து அப்படிப்பட்டது. அது வந்து இருட்டு. அது ஒன்றாக இருந்து தன்னையும் காட்டாமல் பிறிதையும் காட்டாமல் மறைக்கணும். என்னென்னவோ வியாகரணம் பண்ணுறாங்க. ரொம்ப சாதாரண விஷயம் இது. அவித்யா என்பது நான் என்பது நம்முடைய சாமானிய அறிவை, விசேஷ அறிவை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு தவறான பிரமாண முறை. அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. அவித்யா ஒன்றும் பெருசாக வந்து உட்கார்ந்துக்கிட்டு உங்களை தொந்தரவெல்லாம் பண்ணவே இல்லை. சரியான பிரமாணத்தை படிச்சுன்னா இந்த உங்களுக்கு அறியாமை போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எதை பற்றி அறியாமைங்கிறது தான் இப்போ கேள்வி. எதை பற்றி இந்த இடத்துல பழத்தை பற்றி அறியாமைக்கு நம்ம பிரமாணத்தை வந்து மாற்றிக்கிட்டோம். நான் என்பது தான் இப்போ வந்து பிரச்சனைக்குரிய விஷயம் என்பதனால் நான் என்பதில் எது சரியான பிரமாணம், நான் என்பதை அறிய எது சரியான பிரமாணம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பிரமாணத்தை வந்து ஸ்வத பிரமாணம்னு சொல்கிறோம். என்னுடைய சுய பிரமாணம், அதில் பிரத்யட்சம். புலன்களை கொண்டு அறிவது. நான் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், புலன்களை கொண்டு நான் என்னெல்லாம் பார்த்துருக்கேன். புலன்கள் கொண்டு நான் என்ன பார்த்துருப்பேன், நீங்கள் உங்கள் உடம்பு தான் பார்த்துருப்பீங்க. மற்றவங்களுக்கும் நான் என்பது ஒன்று இருக்குது போல தான். அவங்களுக்கெல்லாம் அவங்களோட உடம்பை வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ பிரத்யட்ச பிரமாணத்தை வச்சு நான் நம்ம பார்த்துருக்குறோம். அல்லது அனுமான பிரமாணம். இந்த பிரத்யட்ச பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அனுமான பிரமாணம், சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்கிறது, மனம் இருக்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் நானும் நினச்சிட்டு இருக்கிறவங்க. அப்போ அதுவும் வந்து நமக்கு பயன்படுகிறது. பிரத்யட்சம், அனுமானம் போன்றதெல்லாம் உங்களுடைய சுய பிரமாணம், அதான் ஸ்வத பிரமாணம். இந்த ஸ்வத பிரமாணத்தினால நீ என்ன முடிவு பண்ணியிருக்கிற, உன்னுடைய பிரமாணம் ஸ்வத பிரமாணம். இந்த ஸ்வத பிரமாணத்தின் மூலம் நீ எடுத்துக்கொண்ட நான் பற்றிய முடிவு என்ன என்றால் நீ சம்சாரி என்று முடிவு பண்ணியிருக்கிறாய். இந்த வார்த்தையில நம்ம வந்து முன்னாடியே விளக்கிட்டதுனால நம்ம அதிகமாக அதுக்கு போக வேண்டாம். நீ நான் என்பது சம்சாரி என்று முடிவு கொண்டிருக்கிறாய் இல்லையா? இது வந்து சத்தியம்னு நினைக்கிறேன். பொய்யின் மீது மெய் என்ற நான் வந்திருக்குது. மித்யாவின் மீது சத்திய புத்தியை வைத்திருக்கிறாய். இந்த பிளாஸ்டிக் பழத்தின் மீது உண்மை பழம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்போ நான் என்பதில் நீ வந்து சம்சாரி என்று நினைத்து கொண்டிருப்பது வந்து உன்னுடைய சுத பிரமாணத்தால் செய்யப்பட்டது. இதை நீ வந்து வெரிஃபை பண்ணவே மாட்டேங்கிற. எப்படி ஒருவர் வந்து 10 வருஷமாக அந்த வீட்டில் வந்து பார்த்து அது பிளாஸ்டிக் கண்டுக்காமலே போயிட்டு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரோ, அதுபோல் நாம் வந்து சம்சாரியாக வாழ்ந்து கொண்டே சம்சாரத்தை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சம்சாரத்தில் வந்து நான் வந்து பெரிய பணக்காரன், செல்வந்தன், அறிவாளின்னு சொல்லிட்டு அது ஒரு சம்சாரம்னு அவருக்கு தெரியல. மிகப்பெரிய ஞானி சொல்கிறாரு, நான் வந்து இவங்களெல்லாம் நான் ஒரே முழுங்கி சாப்பிடுவேன், என்னுடைய ஞானத்துக்கு இவங்கெல்லாம் கிட்ட நிற்கவே முடியாது, இங்கே இருக்கிறதுல நான் தான் வந்து சைக்கானலிஸ்ட்லேயே டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட்டு, நான் தான் நியூரோ சர்ஜன் இப்படின்னு அவங்கள அறிவியலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு சம்சாரம் தான். ஆதல் அடைதலுங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நிமிஷத்தில் அவனுடைய அறிவு வந்து ஒரு இடத்துல வந்து பின்வாங்கிடும். அடுத்த செகண்ட்லேயே இன்னொரு நியூரோ சர்ஜன் அமெரிக்காவில் வந்து நின்றுட்டு நான் இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அது எனக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் வந்து கீழே போயிடுவான். எப்படி வந்து 10 ரூபாய் இல்லாதவன் 100 ரூபாய் இருக்குங்கிட்ட வந்து கொஞ்சம் கொடுங்க சார்னு கேட்குற மாதிரி. இதில் என்ன இருக்குது, நீ கேட்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நீ 10 ரூபாய் கேட்டானே, ஞானத்தை கேட்டானே, நீ கேட்பவனாக இருக்கிறாய். நம்முடைய சம்சாரத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான சம்சாரம் தெரியுங்களா? எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஏவலிடப்படுதல், தன்னை ஒருவன் ஏவலிடப்படும் நிலையில் வைத்திருப்பதுதான் சம்சாரம். நான் யாராலும் ஏவலிடப்படாமல் நான் இருப்பேன் என்பதுதான் சுதந்திரம். நான் இப்படி இருக்க வேண்டும் என்ன சூழ்நிலையெல்லாம் வந்து ஏவலிடுது. என்ன இப்படி இருக்க, குளிக்காமல் இருக்கிற, நீ ஏன் இதை செய்யாமல் இருக்கிற, நீ ஏன் அதான் பண்ணாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி இவன் நினச்சிக்கிறான். அவனை ஏவலிடுது. இதை செய் 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 என்று அவனை ஏவலிடுது. அம்மா ஏவலிட்டாங்க, அப்பா ஏவலிடுறாரு, ஃப்ரெண்டு ஏவலிடுறாங்க, மனைவி ஏவலிடுறாங்க, சமுதாயம் ஏவலிடுகிறது. நீ மாஸ்க் போட்டியா, 500 ரூபாய் கட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா நான் ஏவலிடப்படுவனாக இருப்பது தான் ஒரு பெரிய சம்சாரமாக இருக்குது. அவன் எப்பேற்பட்டிய விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவன் வேலை செய்கிற இடத்துல ஏவலிடப்படுவனாக தான் இருக்கிறான். he is expected to do something, he is indebted to something. எதையாவது இதுதான் சம்சாரங்கள். ஞானிக்கு இதெல்லாம் இருக்குன்னா அவர் வந்து அவரை எல்லாரும் ஏவலிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்கிட்ட சம்சாரம் இருக்காது. அவர் சுதந்திரம்னு தெரியும். அவர் ஏவலிடுறதெல்லாம் என்னை அல்ல, என் உடம்பை, என் அறிவை, என் மனதை அப்படின்னு அவர் விட்டுடுவார்.
சம்சாரம் என்பது தன்னை ஏவலிடுதல் அப்படின்னு நினைச்சுங்க. இது ஒரு புது வகையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த சம்சாரம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நான் என்பது சம்சாரியா அல்லது முக்தனா அல்லது பத்தனா. பத்தம்னா கட்டு, இது வந்து விடுதலை, கட்டற்ற நிலை. நான் என்பது கட்டுற்ற நிலையாக நீ கருதியிருந்தால் அந்த கருத்து நீ பெற்ற உன்னுடைய சுத பிரமாணத்தினால் அப்படின்னு சொல்லு. சரி, என்கிட்ட இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிச்சி இது தாங்க முடிக்க வந்திருக்கு, நான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் இதை தான் பண்ணுறாங்க அப்படின்னு. இல்லையே, வேதம் என்ற ஒரு பிரமாணம் இருக்கிறது, அது நான் என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை தருகிறது. அதை நீ ஏன் இன்னும் கேட்கல அப்படின்னு. எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த பிரமாணத்தை நாம் பயன்படுத்தணும். அந்த பிரமாணத்தை பயன்படுத்தும் வரை நீ இந்த உன்னுடைய சொந்த பிரமாணமே அறியாமை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதுதான் மறைப்பு என்ற அர்த்தம். இந்த ஏற்கனவே முன்முடிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ இன்னொரு முடிவுக்கு செல்வதற்கு தயங்குகிறாய். இன்னொரு முடிவு இருக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு நீ சோதித்து பார்க்கவும் நீ ஆசைப்படுவதில்லை. அப்போ உன்னை இந்த பக்கம் போக விடாமல், உன்னுடைய முக்தத்தன்மையை அறிய விடாமல் எது தடுக்குதுன்னா நீயாக சிருஷ்டி சொல்லுடைய பிரமாணங்கள் தான். அந்த பிரமாண ஜன்யம், உன்னுடைய சொந்த அறிவினால் ஏற்பட்ட குழப்பம்தான் எத்தனையும் பிரச்சனை காரணம். இப்போ அவித்யாவுக்கு நம்ம வந்துட்டோம். மறுபடியும் நம்ம இந்த அவித்யாவை நம்ம சீர்தூக்கிப்போம். இந்த பொருளை நாம் பார்க்கும் பொழுது பானை என்று முதல் எண்ணம் வந்தவுடனே மண் என்கின்ற அறிவு நமக்கு மறைந்து போகிறது. மண்ணை மறைத்த பிறகுதான் நமக்கு இந்த பானை தெரிகிறது, அல்லது பானை மண்ணை மறைக்கிறது. இதைத்தான் நம்ம வந்து பாடலில் சொல்கிறாங்க, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதமே அப்படின்னு ஒரு திருமந்திரத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அது அற்புதமான மந்திரம். அவித்யாவை விளக்குவதற்கு அது சிறந்த ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம என்னன்னு பார்ப்போம். மரத்தால் செய்யப்பட்ட ஒரு நிஜமான அளவுடைய, நிஜம்னாக்கா அதே போன்ற என்ன அர்த்தம், ஒரு யானையை ஒரு குழந்தை பார்க்குது. பார்த்த உடனே அது வந்து மரம் என்று தெரியாததுனால, அந்த அறியாமையினால அதன் மீது யானை என்பது சுமத்தி பார்க்குது. யானை என்று சுமத்தி எல்லாம் பார்க்கல, அது யானையாக தான் இருக்குது. இப்போ அந்த மரம் வந்து யானை வடிவத்தை எடுத்துக்கொண்டிருக்குது. சத்தியமானது மரம், ஆனால் யானையாக தோன்றுவது பொய், அது மித்யா. அனுபவத்திற்கு யானை, ஆனால் அறிவுக்கு அது மரம். இப்போ குழந்தைக்கு அனுபவ ஞானம் இருக்குது, ஆனால் அறிவு ஞானம் இல்லை. அனுபவ ஞானத்தினால அது என்ன முடிவு பண்ணுது, யானைன்னு முடிவு பண்ணுது. அந்த அனுபவ ஞானங்கிறது எதுலேருந்து வந்தது, உன்னுடைய சொந்த பிரமாணத்திலேருந்து வந்தது. உன்னுடைய சொந்த பிரமாணத்தை வைத்து நீயாக முடிவு பண்ணும்போது யானை. அப்போ இன்னொருத்தர் வந்து அது வந்து இன்னொரு பிரமாணத்தை பார்க்கணும். அந்த பிரமாணத்தை கொடுக்கும்போது அது மரம்னு தெரியுது. மரம் என்பது தெரியாமல் மரம் இல்லாமல் போச்சாங்க. மரம்தான் இருக்கிறது, அங்கே யானையே இல்லை. மரத்தை எது மறைக்கிறது, யானை தான் மறைக்குது. யானைங்கிற உன்னுடைய புத்தி மறைக்கிறது. அப்போ புத்தியினுடைய விவகாரத்தின் மீது வைக்கின்ற சத்தியம், உண்மையான சத்தியத்தை அது மறைக்கிறது. இது பேர் அவித்யா. இப்போ அவித்யாங்கிறது ஏதோ ஒரு பொருள்னு நினச்சிக்காதீங்க. அது எப்படி அழிக்கணும்லாம் தேடாதீங்க. பிரமாணத்தில் அறியும் வரை எது இருக்கிறதோ அது அவித்யா ஜன்ய ஞானம். அதுதான் நமக்கு அவித்யான்னு பேர். அவித்யான்னு ஒரு பொருளே கிடையாது. அவித்யா என்பது இல்லாத ஒன்று, அதுக்கு தோற்றமும் கிடையாது. சரியான பிரமாணம் வரை அது இருந்து கொண்டிருக்கிறது. பிரமாணம் வந்த உடனே அது இல்லாமல் செய்கிறது என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். தவறான புரிதல்னு வச்சுக்கலாம். தவறான புரிதல் தான் அறியாமல் ஆயிடுது. இப்போ தவறான புரிதல் ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க, அதை நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம்,
சரியான பொருளை புரிவதற்கு அதுதான் மறைக்குது. அதனால் அது வந்து அது அவித்யான்னு பேர். அப்போ தவறான புரிதல் என்பதே மறைப்பு சக்தி உடையதாக இருக்கிறது. உண்மையை அறிவதற்கு அது தடையாக இருக்கிறது. தவறான புரிதல் மேலும் தவறான புரிதலுக்கு இடம் கொடுக்குமா இல்லையா? ஒரு தவறான புரிதல் வச்சுட்டு நம்ம எத்தனை தவறான புரிதல் வருவோம்? பாம்புன்ற தவறான புரிதல்னால அது எத்தனை தவறான இருக்குது. இந்த வீட்டில் யார் புத்து இருக்குது, யார் வந்து க்ளீன் பண்ணுறது இல்லை, எனக்கு மகுடி கிடைக்குமா, ஆள் கிடைக்குமா, கம்பு கிடைக்குமா, அது கடிச்சிடுமா, இத்தனை ஒன்று இருக்குது. ஒருவேளை அது வந்து போயிடுச்சே, மறுபடியும் வந்துட்டா என்ன பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு குழப்பங்கள்லாம் வருது. அப்போது தவறான புரிதல் மறைப்பது மட்டுமில்லாமல் வேறு தவறான புரிதலுக்கும் தாயாக இருந்து உற்பத்தி பண்ணுது. இந்த மறைத்தல் தொழிலை ஆவரணம் என்றும் அது வேறு பல விஷயங்கள் எல்லாம் உற்பத்தி செய்வதால் அது விக்ஷேபம் என்று சொல்கிறோம். அப்போ பிரமையை நாம் வந்து சத்தியம் என்று எடுத்துக்கொள்கிறோம், பிரமையை பிரமாணம் என்று எடுத்துக்கொள்கிறோம். பிரமாணத்துக்கு செல்ல வேண்டும். இதை நம்ம இது வந்து இந்த மாதிரி நான் விளக்குனதில்லை. வழக்கமாக சாஸ்திரத்தில் விளக்குற மெத்தட் வேறு. இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய அனுபவத்தில் நாம் வந்து நடக்கின்ற நிகழ்ச்சி வைத்துக்கொண்டு அறியாமையை எப்படி புரிஞ்சுக்கிறோம். நான் ஒவ்வொரு நாளுமே அறியாமையை நீக்கி கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ ஒரு பொருள் இந்த முதல் தடவை இந்த பூவை பார்க்கும்பொழுது இதை பற்றிய அறியாமை இருக்கிறது. ஆனால் இது அறிந்து கொண்ட உடனே அந்த அறியாமை போயிடுச்சு. அது குறித்த அறியாமை தான் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதே பூ அந்த குழந்தை பார்க்கும்போது அறியாமை இருக்காது. அது என்ன சொல்லும்? அப்போ அறியுமா? அறியும் பொழுது என்ன சொல்லும்? அது ஆம் இருக்கிறது, அதுதான் சொல்லும். நீங்கள் பல காலத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அறிந்த பொருளாக இருந்ததுன்னா ஆம் இருக்கிறது என்று ரெண்டு தான் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு பானையை பார்த்தோன்னே இருக்குது. காலையில் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது கார் இருக்குது, மோட்டர் பைக் இருக்குது, தண்ணி இருக்குது, கரண்ட் இருக்குது அப்படின்னு இருக்குதுங்கிறது தான் இருக்கிறது. நீங்கள் புதுசாக எதுவும் கற்றுக்கலை. ஆனால் ஒரு பொருளை புதுசாக அறியும் பொழுது நமக்கு ஞானம் உண்டாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏற்கனவே அந்த ஞானம் ஏற்பட்ட பொருளை நாம் என்ன சொல்கிறோம்? அஸ்தி புத்தி மட்டும்தான் வச்சுருக்கிறோம். அஸ்தி அஸ்தி அஸ்தி. தெரியாத பொருளை பார்க்கும்பொழுது அஸ்தி இருக்குது, ஆனால் எதுன்னு தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்ச பேர் என்ன சொல்ல போகிறோம்? அஸ்தி அஸ்தி அஸ்தின்னு சொல்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. இப்படி இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் என்பது அஸ்தி புத்தி. இப்போ நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? நீங்கள் இந்த பொருளை தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அஸ்தி அஸ்தி அஸ்தின்னு சொல்லுவீங்க. இப்படி தானே சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து டேபிளை திறந்து பார்க்குறீங்க, ரூபா நோட்டு இருக்குதா, அதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் ரூபா நோட்டு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கல. நீங்கள் இருக்குது அஸ்தி புத்தி. அஸ்தி 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 அஸ்தின்னு உடனே என்னாச்சு? பாமி, அதை அறிகிறேன். அஸ்தி பாமி, அஸ்தி பாமி. இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ திடீர்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் தெரியுங்களா, பக்கத்து தெருவில் அது நடந்ததுனாக்கா, அப்படியா அஸ்தி இருக்குது, அப்புறம் பாமி வந்துருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் யாராவது சொன்னாங்க அஸ்தி, நான் அறிந்தேன். இருக்கிறதுன்னு தான் சொல்லுவீங்க, நான் அறிகிறேன்னு சொல்ல மாட்டீங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்னு. நான் என்பதை பற்றிய ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு தான் அந்த டாப்பிக்கை 2-3 வாரம் வகுப்பை பேசுகிறோம். நான் என்பது அஸ்தின்னு தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் பாமிங்கிறது வந்து தவறானது. எனக்கு அதை பற்றி தெரியும்னு நீங்கள் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க? அஸ்தி பாமி அஸ்தி பாமி அஸ்தி பாமின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்பா நீ வந்து நீ அஸ்தியும் புரிஞ்சு வச்சிருக்க, பாமி வச்சிருக்க. உண்மையான அது அனந்தம்ங்கிறது புரிஞ்சிக்கவே இல்லை. அது பிரியம்னு நீ புரிஞ்சிக்கவே இல்லை. அந்த ஸ்வரூபத்தை நீ பிரியம்னு தெரிஞ்சுக்காமலே இருக்கிற. ஆனால் அஸ்தி பாமியில் அகம் சம்சாரிங்கிறது போட்டிருக்க. அஸ்தி பாமி சம்சாரி. நான் சம்சாரியாக இருக்கிறேன், நான் சம்சியாக இருக்கிறேன், நான் சம்சாரியாக இருக்கிறேன்றது தான் உன்னுடைய வாழ்க்கை. இந்த நான் சம்சாரியாக இருக்கிறேன், அஸ்தி பாமி சம்சாரி. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? அஸ்தி பாமி பிரியம்னு சொல்ல போகிறேன், அஸ்தி பாமி ஆனந்தம்னு சொல்ல போகிறேன். சம்சாரியை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இதுக்கு என்ன பிரமாணம்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்சாரின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு செகண்டில் அதை அழிக்க பார்க்குறீங்களா? அப்படின்னு ஏன்பா உனக்கு எந்த கஷ்டம்? நீ இனி போராடுற வாழ்க்கை எல்லாமே இந்த சம்சாரத்தை நீக்கி ஆனந்தத்துக்கு போகணுன்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கிற. ஆமாங்க. அப்போ நீ ஆனந்தங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் நீ இவ்வளோ தங்குற? அதுதான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேனே. நீ முயற்சி பண்ண வேண்டாம். நீ வந்து இன்னொரு பிரமாணத்தை பயன்படுத்தினால் உன்னுடைய தன்மை நான் என்பது அந்த பிரமாணத்தினால், பலப்பிரமாணத்தினால் உறுதியாகும் பொழுது இதெல்லாம் பொய் என்று நீ தெரிந்து கொள்வாய். அப்போ மரத்தை மறைத்து கொண்டிருக்க அந்த யானை மரம் என்று தெரிந்தவன
அந்த மறைப்பு போகிறது. இப்போ யானையும் இருக்குது, ஆனால் யானை மரத்தை மறைப்பதில்லை. அந்த மரம் என்ற அறிவிலேயே அது மறைந்து விடுகிறது. மரத்தில் மறைந்தது யானை. இப்போ யானை இல்லாமலாம் போகலை. இப்போ மரம் தெரிகிறது, யானை அதனால் மறைக்கப்படுகிறது. மரம் என்கின்ற சத்திய அறிவில் இந்த பொய்யான யானை என்ற அறிவு மறைந்து விடுகிறது. அப்போ அனுபவத்திற்கு யானை இருக்கிறது, ஆனால் அறிவில் மறைந்து விட்டது. இப்போ ஞானமாக நம்ம வாழும்பொழுது என்ன ஆகும்? இந்த உலகத்தில் அனுபவங்கள் இருக்கும், ஆனால் அறிவில் இதெல்லாம் போய் நான் தான் உண்மை அப்படின்ற ஞானம் நிலைக்கும். இந்த ஞானத்தை பெற்றவனுக்கு இவன்தான் பராவரத்தை அறிந்தவன். தஸ்மை திருஷ்டம் பராவரே. எவனொருவன் இந்த பராவரத்தை நான் என்பதில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் மித்தியையும் எவன் தெரிந்து கொள்கிறானோ, சரியான பிரமாணத்தில் தெரிந்து கொள்கிறானோ, இந்த கலப்பை அவன் விவேகத்தால் விவேச்சிதம் செய்து பிரித்து அறிகிறானோ, அவனுக்கு இந்த 3 நன்மைகள் கிடைக்கின்றன. எந்த 3 நன்மைகள்? ஹிருதய கிரந்தி என்று சொல்லக்கூடிய முடிச்சுகள் அழிகின்றன. அனைத்து சந்தேகங்களும் ஒரு நொடியில் காணாமல் போகின்றன. அவன் செய்த கர்மங்கள் அனைத்தும் பிராரப்தம் சஞ்சீதம் போன்ற 3மே மறைந்து தொலைகின்றன என்று இந்த வாக்குறுதி இது தருவதனால இந்த பிரதிஜ்ஞா வாக்கியமாக வாக்குறுதி சொல்லப்பட்டதில்லை. இந்த பலன் என்னன்றது நம்ம பார்ப்போம். ஏனென்றால் இந்த அறிவினாலே இந்த பலன் கிடைக்குங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்த வாரத்தில் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. முக்தம் கட்டற்ற நிலை